இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் மற்றும் எமது தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி 15 வருடம் நாம் தமிழர் கட்சியில ஏன் நாம பயணிக்கிறோம், ஏன் நாம வாக்களிக்கிறோம்? முதல் நாம யாரு? நீ இந்தியனா, நீ திராவிடனா, அல்லது நீ தமிழனா? இந்த மூணுல நீ யாருன்னு உனக்கு தெரியலைன்னா தன்னை அறியாதவன், தன்னை உணராதவன் வெற்றி கொள்ள முடியாது. நீ திராவிடனா இருந்தா உனக்கு உன்னுடைய மொழி அளிக்கப்படும். உதாரணமா 60 ஆண்டுகளுக்கு முன்பு வர எல்லா இடத்திலையும் தமிழ் இருந்தது. இந்த 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிக்கு பின்பு தமிழ் எங்கேயாவது இருக்குதா? தமிழர்களை கொஞ்சம் சற்று யோசனை பண்ணி சிந்திச்சு பாருங்க. உன் மொழியை அழித்து விட்டால் உன் இனத்தை அழித்து விடலாம், அறிஞர்களின் கூற்று. தமிழ் மொழியை சிறிது சிறிதாக அழித்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு தங்கலிசு. மொழிநாயகர் தேவநேய பாவாணர் சொல்றாரு, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ் மொழி, இந்த 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ் மொழியை 3000 ஆண்டுகளாக யூத பார்ப்பனர்கள் அழிக்க துடித்தார்கள். ஆனா அவங்களால அழிக்க முடியல. ஏன்னா யூதர்கள், ஆரியர்கள் நமக்கு எதிரி. ஆரிய படை வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வரலாறு அதுதான் சொல்லுது, திராவிட செழியன் சொல்லல. ஆக ஆரிய நம்ம எதிரியா இருந்து எதிரியாக போரிட்டு தமிழ நீச பாஷை, உலக தொழில நீச தொழில் அப்படின்னு ஆரியன் 3000 ஆண்டுகளா அழிக்க நினைச்சத உன் கூட இருந்து ஐயா பே மணியரசன் அவர்கள் சொல்லுவாங்க, திராவிடர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மான் மாதிரி ஓடி வந்துகிட்டே இருப்பவங்க கூட, ஆனா தனிமையில் இருக்கிறப்ப உன் குரலை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருக்க ஓனாயா மாதிரின்னு சொல்லுவாரு. அதுபோல இந்த ஓனாய்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து 3000 ஆண்டுகளாக அழிக்க முடியாத தமிழ் மொழியை 70 ஆண்டுகளாக அழித்து ஒழித்து விட்டார்கள். ஐயா பெரியார் ஈவே ராமசாமி ஐயா சொல்றாரு, கூட ஆங்கிலத்தில் பேசுடா, தமிழ் சனி என்றா, தமிழ்ல என்னடா இருக்கு, அது ஒரு காட்டு மிராண்டி மொழியான்றாரு. ஐயா பாரதியார் சொல்றாரு, 14 மொழிகளுக்கு மேல் கற்றிருந்தவர் பாரதியார். அவர் சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம்ன்றாரு. இதுல யார பெரியார்னு சொல்றது? இருக்கிற சொந்தங்கள் நீங்க முடிவெடுக்கலாம். எங்கெல்லாம் அண்ணன் படிப்பிச்சுட்டாரு, எங்களுக்கு ஒரு பின்னலை உருவாக்கிட்டாரு. இந்த மேல பேசப்பாங்கன்னு கேட்க சுத்தி நிக்கிறீங்க, நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். யாரு பெரியாரு? கடைசி காலத்துல 9 ஆண்டுகள் சிறைப்பட்டு இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன் கடைசி காலத்துல தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போனாரு. தன்னுடைய கடைசி காலத்துல சேர்த்த சொத்துக்களை 18 வயசு பொண்ணு கட்டி அந்த பொண்ணு வேலைக்கு எழுதி வச்சுட்டு போனாரு. இதுல யாரு பெரியாரு? இதுல யார் பெரியாரு? அதற்கு அடுத்தபடியாக அப்பா வக்கீல், தாத்தா வக்கீல். சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு கோர்ட்ல போய் ஒரு வழக்குக்கு நின்னா அப்பவே 1000 ரூபாய் அவங்களுக்கு வக்கீல் தொகை. அப்படி இருக்கிற காலத்தில் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் விற்று இந்திய தேசத்துக்காக கப்பல் ஓட்டினாரு வாவு சிதம்பரம் பிள்ளை. அவர் பெரியாரா? தன்னுடைய சொத்தை சின்ன பிள்ளையை கட்டி எழுதி வச்சாரு, அவர் பெரியாரா? ஏன் தமிழர் ஆட்சி வேணும்ன்றதுக்கான கேள்விகள் தான் இது. யார் பெரியாரு? இப்படியே சொல்லிக்கிட்டே போனா 1000க்கு
எண்ணமற்ற பெரியார்கள் தமிழ் குடியில இருக்கிறாங்க. அவர் எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி நமக்கு நேரம் பத்தாது. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் படிச்சவங்க, எல்லாரு கையிலையுமே செல்போன் இருக்கு, கைபேசி இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த போனை தட்டி பாருங்க. திருச்சி மாநாடு வந்து இந்த தமிழ்நாட்டிலே உலகத்திலே ஒரு உதாரணமான மாநாடு நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கு. ஒரு இருக்கணும். இப்ப நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளையை கேட்க போறோம். அல்லது தாத்தா பாட்டி எல்லாம் வந்து நம்ம பிள்ளை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா அவனுக்கு ஒழுக்கம் வரும், நல்ல பண்பு வரும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பள்ளிக்கூடத்தை கண்டுபிடிச்சு அந்த பள்ளிக்கூடங்கள்ல பணத்தை கட்டி நம்ம உள்ள படிச்சா நல்லவனா வந்துடுவான்னு நம்ம போய் சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கிறப்ப எதுக்காக சேர்க்கிறோம்? ஒழுக்கம் வேணும்ன்றதுக்காக. அப்ப இந்த ஒழுக்கமா இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரே கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியில தான் ஒழுக்கம் முதல்ல கற்பிக்கப்படுது, உன் உரிமை எடுத்து சொல்லப்படுது. அப்பேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை நீங்க மக்கள் வருகின்ற தேர்தலில் ஆதரிக்கணும். கலப்பை விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து சமூக நீதி சமூக நீதினு சொல்றாங்க. எந்த சமூகத்துக்கு எந்த நீதி கொடுத்தாக இதுவரைக்கும் திராவிட கட்சிகள். இப்ப அங்க அண்ணன் சீமான் வந்து புறக்கணிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் அனைத்து குடிகளையும் தேடி கண்டுபிடிச்சு தமிழரா பிறந்த ஏன் தமிழ்நாட்டு மண்ணில வாழக்கூடிய பிறமொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி அவர்களையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு குடிவாரியா, ஏன்னா சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை, குடிதான். நாம வந்து குடிதான். அப்ப நம்மளுடைய குடிகளை கண்டுபிடித்து குடிவாரியா இடம் கொடுத்திருக்காரு. இந்த சமூக நீதி கோட்பட இதுவரைக்கும் 70 ஆண்டுகளாக இங்க ஆண்டு வந்த திராவிட கட்சிக்கு வாக்களித்த பெரியவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு குடியா நாங்க அண்ணன் கொடுத்து சொல்லிடுறோம். வன்னியர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் பெருங்குண்ட சமூகம் வன்னியர் சமூகம். இந்த வன்னியர் சமூகத்திற்கு 34 இடங்கள்ல அண்ணன் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதற்கடுத்து மூப்பனார் சமூகத்துக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. முதலியார் சமூகத்துக்கு 8 இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக படிக சமூகத்துக்கு 2 இடத்துல கொடுத்திருக்காரு. சாலிய சமூகத்துக்கு ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. குருமக்கவுண்டர் சமூகத்துக்கு ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் கற்பனையில கூட எட்டி காணப்படாத நமது பண்டாணி சமூகத்துக்கு ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. ஆசாரிக்கு ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. உடையாருக்கு 7 இடத்துல கொடுத்திருக்காரு. ஊராளி கவுண்டருக்கு ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. ஒகாலியா கவுடா அவங்களுக்கு ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு. அது இல்லாம கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு 24 இடத்துல கொடுத்திருக்காரு. சௌராஷ்டிராவுக்கு 2 இடத்துல கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் திருநங்கைக்கு ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் அதாவது ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற முறையில 117 ஆண்கள் 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல ஒரு திருநங்கை தங்கச்சிக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பழங்குடிகள் குறவர் மற்றும் வேடவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 3 இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மறவர்களுக்கு 10 இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கல்லருக்கு 11 இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பறையருக்கு 24 இடங்கள்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மேலும் 6 தமிழ்குடி தொல்குடிக்கு பொது தொகுதியில வன்னியரசு இதெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா கேட்டாரு ஐயா கலைஞர். அப்பேற்பட்ட சாதி எவ்வளவு இருக்கின்ற அதே மாதிரி பிராமணர்களுக்கு 6 இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இப்ப அந்த பிராமண கடப்பாறையை வச்சுட்டு திராவிடத்தை உடைச்சுக்கிட்டு இருக்காரு. தூளா சுக்கலா உடைக்க போறாரு 6 கடப்பாறையை வச்சுட்டு. அதற்கு அடுத்தபடியாக 9 இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்கு. மன்னார் சமூகத்துக்கு இதுவரைக்கும் மன்னர்லாம் நினைச்சு கூட இந்த கட்சி நினைச்சு பார்த்திருக்காது. அப்பேற்பட்ட வர்ணத்தை கண்டுபிடித்தவர்கள். வர்ணம்னா சாதாரண கிடையாதுயா,
நம்ம துணியை கண்டுபிடிச்சவர்கள் வந்து அந்த துணிக்கு வர்ணத்தை ஏற்றணும். அப்ப அந்த வர்ணத்தை ஏற்றினவர்களுக்கு பேரு வர்ணத்தை ஏற்றியவர்களுக்கு வண்ணார்னு பேரு. சரியா? அப்படி துணிக்கு வண்ணத்தை ஏற்படுத்திய நம்ம தாய்க்குடி வண்ணர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மனுஷன் காட்டு மிராண்டியா தெரிஞ்சாமல அவன் சிகை அலங்காரம் பண்ணி அவனுக்கான நோய்களையும் மருத்துவத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்த மருத்துவ குலத்துக்கு உரலை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மனுஷன் பச்சையா தின்னுகிட்டு இருந்தவனை ஒரு பானையை செஞ்சு இந்த பானையில தண்ணி ஊற்றி நீ கண்டுபிடிச்ச காய்கறியும் நெல்லு சமைச்சு சாப்பிடுறான்னு சொல்லி கொடுத்த பானையை கண்டுபிடித்த குயவர்களுக்கு உரலை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் மற்ற திராவிடர்கள் கொடுத்துச்சான்னு கற்பனை நினைச்சு பாருங்க. அதே மாதிரி கோணர்களுக்கு 8 இடம், நாடார்களுக்கு 13 இடம், மீனவர்களுக்கு 5 இடம், இஸ்லாமியர்கள் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜகவுடைய பி டீம் சொல்லக்கூடிய எந்த கட்சியிலேயாவது 10 இடங்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டதா? நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் 10 இடங்கள் கொடுத்திருக்காரு. அருந்ததியர்கள் எல்லா கட்சியிலையும் 2 இடங்கள் அருந்ததியர்கள் கொடுப்பாங்க. அண்ணன் சீமான் 3 இடங்கள் கொடுத்திருக்காரு. நாயக்கர் புறமொழியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டாரு, புறமொழியாளர்கள் விட்டு போங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னாரு. அல்ல, புறமொழியாளர்கள் நாயக்கர்களுக்கு 3 இடம், நாயுடுவுக்கு 1 இடம், நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கு 1 இடம், முத்தரையருக்கு 8 இடம், தேவேந்திர வேளாளர்களுக்கு 13 இடம், தொல்குடி தேவேந்திர வேளாளர்களுக்கு பொது தொகுதியிலையும் 2 இடம் கொடுத்து மொத்தம் 15 இடம் கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம ஓடி தொகுதியில அண்ணன் நிறுத்தி இருக்கிற ஐயா கலையரசு அவர்கள் ஒரு மாபெரும் அறிஞர், அவரும் தேவேந்திர வேளாளர் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரெட்டியார் சமூகத்துக்கு 2 இடம், படுகர் சமூகத்திற்கு 2 இடம், சாலியர் சமூகத்திற்கு 1 இடம். ஆக மொத்தம் 234 தொகுதியும் சமமா உள்ள உரியபடி பிரிச்சு கொடுத்து இந்த மக்கள் யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது, எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு வண்ணர் இருக்காரு, அல்லது ஒரு பெரியவர் இருக்காரு, அல்லது ஒரு பூப்பண்டார் இருக்காரு. அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது, ஒரு உழவனுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவரவர்களுடைய சிரமங்களை சட்டசபையில எடுத்து சொல்லணும்னா அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சட்டசபை உறுப்பினராக வரணும். ஆகவே அந்த அடிப்படையில அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கின்ற முறையில அண்ணன் எல்லா சமூகத்துக்கும் கொடுத்திருக்காரு. அப்ப இதுல இருந்து சாதிவாரி கணக்கெடுக்கு அரசோ அல்லது மு.க. ஸ்டாலின் அரசோ சாதிவாரி கணக்கெடுத்து பிரதிநிதித்துவம் கொடுத்ததோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி இப்பயே கொடுத்துருச்சு. அப்ப நீங்க யார ஆதரிக்கணும்ன்றத இந்த பொதுமக்களாகிய நீங்க தான் முடிவெடுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன கதையோட உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு விடைபெறுகிறேன். அதாவது ஒரு கோழி வந்து குப்பையில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கோழி வந்து என்னென்னவோ நடெல்லாம் தின்னும். அப்படி அந்த கோழி குஞ்சு கடல்ல கூட தின்னுக்கிட்டு திரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேல இருந்து ஒரு கழுகு பறந்து பாக்குது. அந்த கழுகு பாக்குறப்ப அந்த கழுகு குஞ்சும் அந்த கோழி குஞ்சோட அந்த குப்பையை கிளறி அந்த நரங்களை தின்னுகிட்டு இருக்கு. இது என்னடா இயற்கை புறம்பா ஒரு கழுகு குஞ்சு போய் குப்பையை கிளறி இப்படி வந்து அசிங்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கழுகு குஞ்சிட்ட சொல்லுது, நீ கோழி குஞ்சு பறவை கிடையாதுயா, நீ வந்து கழுகு, நீ வானத்துல வட்டமிட்டு மிகப்பெரிய பறந்த முடியுது, நீ இப்படி சிறுமைப்படி கிடைக்கிறையே அப்படின்னு அந்த கழுகு குஞ்சிட்ட சொல்லி அந்த கழுகு இது அந்த கழுகு ஒதுக்கிற மாட்டேங்குது. எப்படி திராவிடனா தன்னை மயங்கி போய் திராவிடனா தன்னை கருதிக்கிட்டு தமிழர்கள் இருக்கிறார்களோ, இந்தியன் என்று தன்னை கருதி கொண்டு எப்படி இருக்கார்களோ, அதே மாதிரி இந்த தமிழர் ஆகிய இந்த கழுகு ஒத்துக்கிற மாட்டேங்குது. திராவிடனா கருதிக்கிறது, தன்னை இந்தியனா கருதிக்கிறது. அப்ப சீமான்ற தாய் கழுகு வர்றாரு, வந்து என்ன செய்யுது, இந்த கழுகை தூக்கி கொண்டு போய் 5000 அடிக்கு மேல விட்டுருது. இந்த கழுகு குஞ்ச 5000 அடிக்கு மேல விட்டுருது.
அப்ப இந்த கழுகு குஞ்சு அப்பதே பறக்கவே ரெக்கையை விரிச்ச ஆரம்பிக்குது. அப்பதான் தமிழன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பின்னாடி தன்னை தமிழனாவே உணர்றான். நான் திராவிடன் இல்ல, நான் இந்தியன் இல்ல, நான் தமிழன் அப்படின்றத உணர்ந்து அந்த கலை எப்படி தன்னை உணர்ந்து தன் இனத்திற்காகவும் தன் மண்ணிற்காகவும் தன் மக்களுக்காகவும் எப்படி பாடுபடுதோ அதே மாதிரி ஒவ்வொரு தமிழர்களும் தங்களை உணர்ந்து தங்களை தமிழர்களாக நிமிர்த்தி இந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து இந்த ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தை மிகப்பெரிய வெற்றி அடைந்து அண்ணன் சீமானை கோட்டைக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நாம் தமிழர்.